ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட் அண்ட் லவ் சீரிஸோட செகண்ட் எபிசோட் தான் இதில் பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே வந்துட்டு சின்ன வயசு ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, இந்த பென் நீ வச்சுக்கோ, உன் ஹேண்ட் ரைட்டிங் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம மீட் பண்ணும்போது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் கேட்குறாங்க, அண்ணா நீ என்னை வந்து கண்டிப்பாக பார்ப்பேன் இல்லையா? கண்டிப்பாக நான் உன்னை வந்து பார்ப்பேன், நீ என்னை மறந்துடாத, நான் கண்டிப்பாக உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினோட அப்பாவும் மட்டும் தாய்லாண்ட்லேயே இருக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஊருக்கு போன உடனே ஹீரோயின் வந்து ஹீரோக்காக்கு லெட்டர் எழுதுறாங்க. எழுதிட்டு, அண்ணா நீ என்ன மறக்கல இல்ல, நான் பாரு நாங்க இங்க இருக்கோம், நாங்க புது வீட்டுக்கு போனோடனே உனக்கு நான் புது அட்ரஸ் அனுப்புறேன் சொல்லி ஃபர்ஸ்ட் லெட்டர் அனுப்புறாங்க. செகண்ட் லெட்டர்ல, அண்ணா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க என்ன மிஸ் பண்றீங்களா, எப்ப என்ன வந்து பாப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மூணாவது லெட்டர்ல, இனிமேட் நான் உங்களுக்கு லெட்டர்ஸே போட மாட்டேன், ஏன்னா நீங்க என்ன வந்து பார்க்கவே இல்லை, இல்லைன்னா எனக்கு நீங்க ரிப்ளை கூட அனுப்பல. இந்த இடத்துல எதுக்கு நான் ஹீரோயினோட அப்பா அம்மா சொல்றேன்னா, ஹீரோ வந்துட்டு இவங்களோட சொந்த பையன் கிடையாது, தத்தெடுத்துதான் வளர்க்குறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட சொந்த அண்ணா கிடையாது. கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் நைட்டு வந்துட்டு வீட்டுல விட்டுட்டு, நீ படுத்துக்கோ, நான் வந்து வெளியில போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீ இங்க இல்லாம வேற எங்க போய் படுத்துப்பேன்ட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ நல்லா கிட்ட வந்துட்டு, உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போய் படுத்துக்கோ போ அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஹீரோனும் தூங்க போயிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு தண்ணி அடிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒன்னா போயிருக்காங்க. அங்க வந்துட்டு ஊன்னு ஒரு லேடி கிட்ட இருந்து கால் வந்துட்டே இருக்கு. ஸோ அப்புறமா போய் பாக்குறாரு. போன இடத்துல வந்துட்டு அவங்க அப்பாவை அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இவர் வந்து கட்டுக்கட்டா பண்ண கொடுத்துட்டு, எங்க அப்பா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து கேம்லிங் ஆடி நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காரு போல. அந்த கடன் வந்து அந்த லேடி கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. அந்த லேடி வந்து சொல்றாங்க, நீ என்ன வாங்கி கொடுத்துட்டு உங்க அப்பா அப்படி கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறியா? உனக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் மேக்கப் போட்டுட்டு எக்ஸ்பென்சிவ் ஃபுட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், நீ வந்து சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இல்ல சாப்பிட்டுட்டே கூட கொஞ்ச நேரம் இருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம நின்றுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீங்க தூங்கிட்டீங்களான்ட்டு. அது பார்த்த உடனே, எனக்கு வேலை இருக்கு, நீங்க வேணா அவரை நீங்களே வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்துடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் யோசிச்சுட்டு வராங்க, இவர் எங்கதான் போய் தூங்குறாங்க. அப்போ அவங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் வராங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, அண்ணா ஏன் வீட்டுல இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, வீட்டுல ஏதாவது விசேஷம்னா மட்டும் தான் இங்க இருப்பாங்க, மத்த நேரம் ஃபுல்லா அவங்க தனியா ஏதோ ஒரு வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்துட்டு, சரி நான் சாப்பிடல, நான் அப்புறமா சாப்பிட சொல்லிட்டு அவங்க குளிக்க போயிடுறாங்க. அங்க போனவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, வாட்டர் ஹீட்டரோட பைப் இருக்கு இல்லையா, அது பிச்சு விட்டுறாங்க. அதில் தண்ணியும் கொட்டுன்னு கொட்டுது. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களை கூப்பிடுறாங்க, இது பிஞ்சிடுச்சு கொஞ்சம் வாங்கல அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. யாரும் பின்னாடி இருந்து நம்மள பாக்குற மாதிரி இருக்கேன்ட்டு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த குட்டி தங்கச்சி அதை நின்று முறைச்சு பாத்துட்டு இருக்கு. இவ்வளவு முறைச்சு அவளையே பாத்துட்டு இருக்கு. அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, நீங்க வேணும்னா வந்துட்டு ஜின்னு கூப்பிடுங்களேன், அவர் வந்து பிக்ஸ் பண்ணுவாரு அப்படி சொன்னோடனே, கரெக்ட் அப்படி சொல்லிட்டு அவனே கூப்பிடுறாங்க. அங்க வந்து ஹீரோ வேர்த்து கொட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இவங்க நின்னுட்டு சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை கவனிச்சிடுறாரு. கேக்குறாரு, பாத்ரூம்ல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீனு அப்படின்ட்டு. இல்ல நான் சன் பக்கம் வந்தேன். ஆமா, பாத்ரூம்ல உனக்கு சன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. அப்போ வந்து அவங்க தங்கச்சி நிக்கிறாங்க, எங்க உண்மையை சொல்லிடுவாங்களான்ட்டு அவ பயந்து நின்றுட்டு இருக்கா. ஆனா அவளும் சொல்லல. இப்ப ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, எங்க போறீங்கன்ட்டு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க வேற எங்கெல்லாம் போறாரோ அவர் பின்னாடி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினா போயிட்டு இருக்காங்க. அங்க ரயில்வே ட்ராக் இருக்கு, அங்க வந்து ட்ரெயின் நிக்குது. ஐயோ நான் மிஸ் பண்ணிட்ட போல ஹீரோவை நினைச்சிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல தான் ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. உடனே அவங்க வந்து, நான் விண்டோ ஷாப்பிங் பண்றதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு சும்மா ஏமாத்துறாங்க. ஹீரோ சொல்றாரு, தயவு செஞ்சு என்ன நீ ஃபாலோ பண்ணக்கூடாது, உனக்கு காசு வேணா இந்த வச்சுக்கோ அப்படின்னு கையில கொடுத்துட்டு போறாங்க. அவங்க வந்துட்டு, வேற வழியே இல்லை, நான் இவனை ஃபாலோ பண்ணிதான் ஆகணும், எங்க போறேன் நான் கண்டுபிடிச்சுதான் ஆகணும் சொல்லிட்டு இவங்களும் பின்னாடி போறதுக்காக ஆட்டோ பேசுறாங்க. ஆட்டோக்காரன் நிறைய காசு கேட்கறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருந்தா இல்லையா, அவர் வந்து நின்னுட்டு, ஹே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் வந்து ஜின்ன மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா இந்த ஆட்டோக்காரர் வந்து நிறைய காசு கேட்கறான், நான் அவளை எடுத்துட்டு வரல, நீங்க என்ன கூட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நிஜமலே ஜின்னு உன்னை வர சொன்னா அந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்டா, அடா ஆமாப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. சரிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்ட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா பாக்ஸிங் பண்ற இடத்துக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்காக ஃபைட் பண்றதுக்கு ரெடின்னு சொல்லியிருக்காங்க போல. ஆனா அவன் வந்துட்டு இவனை எப்படியாவது போட்டு தள்ளணும்ன்ற ஒரு முடிவோட தான் அந்த சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் பாத்துட்டே இருக்காங்க, அவனா அடின்னு அடிச்சிட்டு இருக்கான் ஹீரோவை. உடனே ஹீரோயின் வந்துட்டு ஜின் அப்படி கத்திக்கிட்டே வந்துட்டு அந்த ரிங் கிட்ட போறாங்க. அங்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவங்களை தடுத்துறாங்க. ஹீரோ வந்து கரெக்டா ஹீரோயினும் பாத்துறாங்களா. அப்போ வந்துட்டு அவளுக்கு அப்போ இன்னும் ஒரு பல்ப் எரிஞ்ச மாதிரி ஒரு சக்தி வந்துருது. அப்போ போயிட்டு அந்த ஆப்போசிட்ல இருந்து போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு அவரும் வின் பண்ணிட்டு வந்துடுறாரு ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா மேட்ச் இன்னும் முடியல போல. இவருதான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக உருவின்னு ஓடி வந்துடுறாரு. இவர் ஓடி போனோடனே அங்க இருக்க இந்த பெட் கட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, இவனை வந்து இன்னைக்கு விடக்கூடாது, இவனை எப்படியாவது தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஹீரோ
ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கூட்டிட்டு வெளியில வருவார்ல, வா நீ என்ன பண்ற, என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது, நான் உன்கிட்ட சொல்லிட்டோம், நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. நீ வா ஏறு நம்ம வீட்டுக்கு போனோம் எல்லாம் சரியாயிடும் சொல்றாங்க. இல்ல உனக்கு அடிபட்டிருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணு வேணா வீட்டுக்கு போனா சரியாயிடும்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்து திடீர்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு என்ன தெரியும் என்னோட கஷ்டத்தை பத்தி அப்படின்ட்டு சொல்லிட்டு, நான் வந்துட்டு ஊர்ல இருக்கும் போது உன்னை எப்படி மிஸ் பண்ண தெரியுமா, நான் நீ தான் என்ன மிஸ்ஸே பண்ணல, நான் உனக்கு எவ்வளவு லெட்டர்ஸ் போட்டேன் நீ தான் எனக்கு ரிப்ளைவும் பண்ணல, நான் என்னோட அட்ரஸ் கூட நான் வந்துட்டு என்னோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வந்துட்டு பழைய வீட்டுல எழுதி வச்சுட்டு வந்தேன், எங்க நீ வந்தா எனக்கு கண்டுபிடிக்க முடியாதோ அப்படின்ட்டு ஒரு க்ளூக்காகவும் எங்க விட்டுட்டு வந்தேன், பட் நீ என்னை தேடி வரவே இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்பவே அழறாங்க. அப்புறம் அவங்களே கண்ணை தொடச்சிட்டு, நான் உனக்காக எவ்வளவு படிச்சு தெரியுமா, நீ திரும்பி வரும்போது எங்க நீ வந்துட்டு நான் நல்ல மார்க்ஸ் எடுக்கலன்னா என்ன நினைச்சு நீ டிசப்பாயிண்ட் ஆயிடுவியோன்னு சொல்லிட்டு நான் எப்படி எல்லாம் படிச்ச தெரியுமா, ஆனா இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது, உனக்கு தான் பாசம்னாவே என்னன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அழறாங்க. இப்ப ஹீரோ ஏதோ சொல்ல வராரு, ஆனா சைட்ல பார்த்தா அந்த ஆப்போனன்ட் காரன் வந்துட்டு ரேஸ்க்கு ரெடி ஆயிட்டு வந்துடுறான். இதை கவனிச்ச ஹீரோ வந்துட்டு டைட்டா உட்காந்து சீட் பெல்ட் போடு அப்படி சொல்லிட்டு வண்டியை வந்து ரேஸ் பண்றாங்க. ரேஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபாஸ்டா அவர் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அந்த ஆப்போனன்ட் காரன் ஆப்போசிட்லயே வந்து நின்னுட்டு ரேஸ்க்கு கூப்பிடுறா ஹீரோவை. ரெண்டு பேரும் ரேசஸ் தான் போல. சோ அவங்க ஃபாஸ்டா ரேஸ் பண்றாங்க. அவங்க ஒரு இடத்துல வந்துட்டு காசு ஒரு லம்சம் அமௌண்ட் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு யார் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட்னு சொல்லிடுறாங்க. சோ வந்து ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட ஹெல்ப்போட ரொம்ப ஃபாஸ்டா ரேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கும் ரீச் ஆயிடுறாங்க. அந்த லம்சம் அமௌண்ட் இப்ப ஹீரோ கையில கிடைச்சிருச்சு. இப்ப 2 போனஸ் சீன். இந்த பாக்ஸிங் மேட்ச்க்கு ஸ்பான்சரா ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த சீரீஸ்ல ஒரு ஒரு பெரிய ரோல் பிளே பண்றாங்க. அவங்க வந்துட்டு நம்மளோட ஹீரோ ஜின்னுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாருன்றது நம்பிக்கையில தான் இருந்தாங்க. பட் மேட்ச ஃபுல்லா முடிக்காம போனனால அவர் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு. செகண்ட் சீன். ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு போயிட்டாங்கல்ல, அதை எடுத்துட்டு இப்போ வந்து ஒளிச்சு வந்து பாக்குறாரு என்ன இருக்கு அப்படின்ட்டு. அதுல பார்த்தா இவங்க சின்ன வயசுல யூஸ் பண்ண அந்த பென்னு தான் இருக்கு. அந்த பெண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு பழைய நினைப்புலாம் வந்துருச்சு. அவர் அழகா அந்த பெண்ணை வச்சுட்டு எழுதி பார்க்க ட்ரை பண்றாரு. அப்போ வந்துட்டு அவர்கிட்ட பேப்பர் எதுவுமே இல்லையா, அவர் காத்துலயே வந்துட்டு ஜியாங்மு அப்படின்ட்டு ஹீரோயின் பேரை எழுதி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க, அது எனக்கு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.